நல்லது ரசிகர்களே, இடைவெளியை தொடர்ந்து திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நேர்காணல் பகுதியில் ஒரு எழுத்தாளர் படைப்பாளரை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இவர் பல வருடங்களாக இந்த எழுத்துத்துறையில் தன்னை புடம்போட்டு பதம் பதித்து வருகின்ற ஒருவராக இருக்கின்றார். குறிப்பாக கிராமிய பண்பாடு, வழக்காறு, தமிழர் பண்பாடு மற்றும் தொன்மை பற்றிய தனக்கே உரித்தான பாணியில் தன் எழுத்துக்களை முன்வைத்து வருகின்ற ஒருவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தன்னுடைய பட்டப்படிப்பை படித்திருக்கிறார். யாழ் பல்கலைக்கழகம், பேரதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், அதேபோல இந்திய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தேசிய கல்வி நிர்வாகம் போன்றவற்றில் தன்னுடைய பதிப்புகளை படித்த ஒரு சிறந்த பண்பாளர், எழுத்தாளர் ஒருவரை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்கள் தான் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார். பல நூல்களை வாசகர்களுக்காக தந்த ஒரு பன்முக ஆளுமை என்று தான் நாங்கள் அவர்களை சொல்ல வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நினைக்கிறேன். இதுதான் நிகழ்ச்சியின் முதல் தடவையாக இதுக்கு முதல் நாங்கள் பேசியிருக்கிறோமா? உண்மையில் நான் தொலைக்காட்சியில் இதற்கு முதல் பல தடவைகள் பேசி இருக்கிறேன். ஆனால் உங்களுடன் சந்திப்பது இதுதான் முதல் சந்தர்ப்பம். சரி, எனவே உங்களுடைய புத்தகங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை பற்றியெல்லாம் காட்டிய நாங்கள் நிறைய விஷயங்களை பேச வேண்டும். படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் என்று சொல்கின்ற போது நிச்சயமாக மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு தியாகிகளாகத்தான் நான் பார்க்க வேண்டும். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு தேவை. நீங்கள் எப்போது இந்த எழுத்துத்துறைக்குள் உள்வாங்கப்படுகின்றீர்கள், எப்படி உள்வாங்கப்படுகிறீர்கள், அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நல்லது. உண்மையிலேயே என்னுடைய இடம் காரை நகர். நான் காரை நகரில் உள்ள சுந்தரமூர்த்தி வித்தியாலயம், ஜாழ்டன் கல்லூரி ஆகியோருடைய பழைய மாணவன். நான் பாடசாலை காலத்திலேயே நிறைய பேச்சு போட்டிகள், கட்டுரை எழுதுகிற போட்டிகள் பங்கு பெற்றிருக்கிறேன், பரிசுகள் எடுத்திருக்கிறேன், நாடகங்கள் நடித்திருக்கின்றேன், பட்டிமன்றம் செய்திருக்கின்றேன், கவியரங்கம் செய்திருக்கின்றேன். முதலாக நான் எழுதியது 1981ஆம் ஆண்டு. அப்பொழுது உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன், இலங்கை வானொலியில் புதன்கிழமைகளிலே பூவும் பொட்டும் மங்கையர் மஞ்சரி 3 மணிக்கு ஒலிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு முறை பெண்கள் வேலைக்கு போகலாமா கூடாதா என்பது பற்றி ஒரு நேயர்களிடமிருந்து அது ஒரு விவாதம் மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பது பற்றி அப்பொழுது எழுதியிருந்தேன். என்னுடைய அம்மா ஒரு ஆசிரியர், எங்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் அவர்தான் காரணம். அந்த வகையிலே நான் பெண்கள் கட்டாயம் வேலைக்கு போக வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியிருந்தேன். அதுதான் என்னுடைய முதலாவது எழுத்தாக முதலாவது பிரதியே ஒலிபரப்பானது. எனக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை தொடர்ந்து நிறைய ஊக்கப்படுத்தியது. அதைவிட மிக முக்கியம், என்னுடைய ஆட்சி ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி. எங்களுடைய பழைய வாழ்க்கை முறையிலே எங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஆட்சிமார் அப்புமார் எங்களுக்கு கதை சொல்லுவார்கள், பொழுதுபட இருத்தி வச்சு. குறைந்து விட்டது. இப்ப இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சிமார் அப்புமாரு கதை சொல்ல தெரியாது, கதைக்கவும் தெரியாது, அவைக்கு நேரம் இல்லை. அவர்கள் தொலைபேசியோடு இருக்கிறபடியால, தொலைக்காட்சி தொடர்களோடு இருக்கிறபடியால அவைக்கு நேரம் இல்லை. தொலைக்காட்சிக்கும் தொலைபேசிக்கும் அடிமைப்பட்டு விட்டாரு. எங்களுடைய ஆட்சி பொழுதுபட எங்களுக்கு கட்டாயம் கதை சொல்லுவா, சாப்பிடிக்க சொல்லுவா. அவ உண்மையா அந்த காலத்தில் 5ஆம் வகுப்பு பாஸ், பெருமையா சொல்லுவா, நான் 5ஆம் வகுப்பு பாஸ்ன்ட்டு. உண்மையா அவளுக்கு சங்க இலக்கியங்கள் பற்றி, எங்களுடைய இதிகாசங்கள் பற்றி, புராணங்கள் பற்றி நிறைய அறிவு இருந்தது. அவ எங்களுக்கு கதை சொல்லுவா, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது. அவ நீதி கதைகள், பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் 10 பாட்டு, எண்தொகை 10 பாட்டு, ஒரு வாழ்வியல் இருக்கு. கட்டாயம் எங்களுடைய வாழ்வு பற்றி, எங்களுடைய பண்பாடு பற்றி, அறம் பற்றி, நெறி பற்றி பல விஷயங்கள். அதை கேட்டு கேட்டு வளர்ந்தபடியால் இயல்பாகவே எனக்கு ஒரு ஈடுபாடு எழுதுவதில் அல்லது வாசிப்பேன். நான் நல்லா வாசிப்பேன். முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், கடைகளில் முந்தி சாமான்கள் இந்த பேப்பரில் சுருட்டி தருவார்கள், கொப்பி பேப்பரில், புத்தக பேப்பர் சுருள் மாதிரி சுருட்டி தருவார்கள். இப்போ இந்த ஷாப்பிங் பேக் வந்தவரை இப்போ அந்த பழக்கம் இல்லை. இப்போ இருக்கிற கடைக்காரர்களுக்கு அது சுருட்டவும் தெரியாது. அந்த நாங்கள் கடைகளுக்கு போனால் அந்த சுருட்டி தரு அதை வீட்டில் கொண்டு வந்து அந்த பொருட்களை கொடுத்து போகிற அதை விரித்து வாசிப்போம். அதை விட எங்கட கிராமங்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த காலங்களில் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கும். அங்கே ஒரு வாசிய சாலை இருக்கும். அந்த வாசிய சாலையிலே எல்லா பேப்பர்களும் இருக்கும். அதை விட படிப்பதற்கான புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் இந்த வாசிய சாலை என்பது. இருந்தாலும் மாணவர்கள் அதில் ஆர்வம் காட்டுவது குறைவாக இருக்கிறது.
இப்பொழுது எங்களுடைய காலத்திலே நாங்கள் ஆர்வமா இருந்தீங்க. பாடசாலை முடிந்த பிற்பாடு சாப்பிட்ட பிறகு நாங்கள் போகிற இடம் வாசியசாலை, டியூட்டரி அல்ல. அப்போ அங்கே எல்லா புத்தகங்கள் இருக்கும், பத்திரிகை இருக்கும், பெரியவர்கள் வாசிப்பார்கள். அதுகளை பார்த்து பார்த்து வாசிப்பில் ஒரு ஈடுபாடு வந்து இந்த வாசிப்பும் ஆட்சி சொல்லித்தந்த அந்த கதைகளும் அப்பு சொல்லித்தந்த விஷயங்களையும் செய்து தான் என்ன இந்த எழுத வேணும், வாசிக்க வேணும், நானும் ஏதாவது செய்ய வேணும் என்ற ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்தது. அது மட்டுமில்லை, எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள். நான் எப்பொழுதும் என்னுடைய ஆசிரியர்களை மதிப்பது வழக்கம். என்னுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் தான் காரணம். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய அரவணைப்பு, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு போதுமான அளவு சந்தர்ப்பங்களை வழங்கியிருந்தார்கள். என்னுடைய ஈடுபாட்டை தெரிந்து உங்களோட திறமை வெளியில் கொண்டு வருவதற்காக நிறைய களங்கள் அமைத்து தந்தார்கள். நான் பிழை விடுகிற போதெல்லாம் திருத்தி கொடுத்தார்கள். அதுகளும் ஒரு காரணம். நான் கல்வித்துறையிலும் சரி அல்லது இலக்கியத்துறையில் நான் பெரிய ஆள் என்று சொல்ல மாட்டேன். நான் ஓரளவுக்கு செய்து கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பத்திரிகைகளில் எழுதி கொண்டு வருகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாடசாலை காலங்களில் உங்களுக்கு நடனத்துறையில் ஆர்வம் இருந்தது, அதே போல் எழுத்துத்துறையில் ஆர்வம் இருந்தது, கவிதைத்துறையில் ஆர்வம் இருந்தது, எல்லா துறைகளிலும் ஆர்வம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய எழுத்துத்துறையை தான் முக்கியத்துவம் கொண்டு தெரிவு செய்தீங்க. என்ன காரணம் அதுக்கு? இல்லை, பொதுவாக நான் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற காலத்தில், குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்தில் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறேன். நாடகம் எழுதி இயக்கியெல்லாம் இருக்கின்றேன். ஒரு குறிப்பிடத்தக்க சில நாடகங்களை துறையை நீங்கள் விடல் எல்லாத்தையும் ஒரு செய்திருக்கிறேன். அதே போல் நான் கிளிநொச்சியில் படிப்பிக்கிற காலத்திலே நான் எழுதி இயக்கிய நாடகங்கள் பெரு வரவேற்பை பெற்ற காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிற்பாடு என்னுடைய தொழில் மாறியதன் காரணமாக நான் பன்னாட்டு நிறுவனங்களிலே வேலை செய்ய தொடங்கிய பிற்பாடு கொஞ்சம் அதற்கான நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் எழுதுவதற்கான நேரத்தை நான் உருவாக்கி கொள்கிறேன், ஒதுக்கிக் கொள்கிறேன். அநேகமாக நான் படுப்பதற்கு 10-11 மணி ஆகும். காலையில் 4-4:30 மணிக்கு எழுந்து விடுவேன். அப்போ அந்த நேரங்களிலே, பிரயாணம் செய்கிற நேரங்களிலே எனக்கு எழுதுவதற்கான, வாசிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வேன். இப்பொழுது கவிதை எழுதுவது, சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கிறேன். பத்திரிகைகளிலே, சஞ்சிகளில், இலங்கையிலிருந்து வருகின்ற பல சஞ்சிகள், என்னுடைய தமிழகத்தில் வார சஞ்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. கவிதைகள் தாராளமாக எழுதியிருக்கிறேன். அதே போன்று கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறேன், விமர்சன கட்டுரைகள். அதைவிட நான் முகநூலிலே பொதுவாக என்னுடைய எழுத்து பாணிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். நான் எழுதுகின்ற முறை அவர்களுக்கு விருப்பம். காரணம், யாழ்ப்பாணத்து பேச்சு தமிழ் அது இப்போ மறைந்து கொண்டு வருகிறது. பேச்சு வழக்கில் நீங்கள் அது மறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது பலருக்கும் முன்னர் ஒரு காலத்திலே பயன்பாட்டில் இந்த சொற்றொடர்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுவதில்லை. அதுகளை எல்லாம் பயன்படுத்தி நான் எழுதுவதனாலும் எங்களுடைய பழைய வாழ்க்கை முறைகள், எங்களுடைய பண்பாட்டியல், எங்களுடைய மரபியல், எங்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றி அது இப்போ இப்படியெல்லாம் தடம் புரண்டு இருக்கின்றதே, அந்த வகையில் எழுதுவதனாலே எனக்கு நிறைய என்னுடைய எழுத்தை விரும்புகிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒரு வடக்கினுடைய அடையாளம் கூட சொல்லலாம். உண்மையிலேயே முன்னர் இந்த தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பெரிய இலக்கியவாதிகள் எல்லோருமே யாழ்ப்பாண தமிழை மெச்சுவார்கள், மிகச்சிறந்த தமிழ் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது அந்த யாழ்ப்பாண தமிழினுடைய பயன்பாடு அருகி வருகின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் குறை நீக்கக்கூடாது, எங்களுடைய தென்னிந்திய சினிமா ஆதிக்கம், தென்னிந்திய தொலைக்காட்சிகளினுடைய ஆதிக்கம். இலங்கையிலே நாங்கள் எங்களுடைய பண்பலை வானொலிகளிலே இந்திய முறைப்படி நிகழ்வுகளை நடாத்துகின்ற காரணத்தினாலே எங்களுடைய சிறுவர்கள் இப்பொழுது அந்த மொழியாடலை நோக்கி, அந்த சொற்பிரயோகங்களை நோக்கி நகர்கின்ற ஒரு காரணத்தினாலே எங்களுடைய பாரம்பரிய சொல் வழக்கு, உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையும் யாழ்ப்பாணத்துக்கு என்ற ஒரு பேச்சு முறை இருக்கிறது, மட்டக்களப்புக்கு ஒரு பேச்சு முறை இருக்கிறது, மலையகத்துக்கு ஒரு பேச்சு முறை இருக்கிறது. இன்றைக்கு இந்த 3 பிரதேசங்களையும் பார்த்தால் தெரியும், அந்தந்த பிரதேசங்களுக்குரிய மொழி பிரயோகம், பேச்சு முறை என்பவை இன்றைக்கு இல்லாது போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதனால தான் நான் கூட யாழ்ப்பாண பேச்சு தமிழை முன்னிறுத்தி கவிதையாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது கதைகளாக இருந்தாலும் சரி, அது யாழ்ப்பாண பேச்சு தமிழிலே தான் இருக்கும். அப்படித்தான் நூற்றுக்கணக்கான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். பல சிறுகதைகள் பிரசுரமாக இருக்கின்றன, அது வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றது. அதே போன்று நான் பத்திரிகைகளில் எழுதுவது, குறிப்பாக தமிழன் பத்திரிகைகளிலே, தமிழன் பத்திரிகை தொடங்கிய காலத்திலிருந்து சித்துவக்கேடு என்ற தலைப்பிலே எழுதி வருகிறேன். அது முழுக்க முழுக்க எங்களுடைய வாழ்வியல் வெற்றி, மரபியல் வெற்றி, நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்,
எதையெல்லாம் தொலைத்து இப்ப விட்டோம். இருக்கிற சந்ததிக்கு வந்து அது ஒரு ஆவணமாக இருக்கலாம். கட்டாயம் என்னென்றால் எங்களிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதை குறைபாடு, கடத்த வேண்டும் மற்ற சந்ததிக்கு. எங்களிடம் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு, நாங்கள் ஆவணப்படுத்துவது குறைவு. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எங்களுடைய ஊர் எப்படி இருந்தது, இடம் எப்படி இருந்தது, எங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, எங்களுடைய பண்பாட்டியல் எப்படி இருந்தது, மொழி வழக்கு எப்படி இருந்தது, எங்களுடைய மொழி வழக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றி நாங்கள் ஆவணப்படுத்துவது குறைவு. ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்கள் கூறியது போல நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை, நாங்கள் வாழ்ந்து வந்த அந்த கடந்து வந்த பாதைகளை அடுத்த சந்ததி கடத்துவதும் குறைவு. அப்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை, எங்களுடைய பண்பாட்டியல் அனுபவங்களை, எங்களுடைய அறம் சார்ந்த நெறிமுறைகளெல்லாம் அடுத்த சந்ததிக்கு கடத்தாவிட்டால் அவர்கள் இன்னொரு வாழ்க்கை முறையை தேடி போவார்கள். நாங்கள் பிறகு அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது மாறிவிட்டார்கள் என்று பின்னர் நாங்கள் புலம்புகிற ஒரு நிலை எங்களுக்கு. நிச்சயமாக ஒரு படைப்பாளனாக இருந்து கொண்டு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆவணத்தை கொடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய அந்த துடிப்பு, அந்த எத்தனிப்பு, அந்த அந்த என்ன சொல்வது, ஒரு பற்று உங்களுடைய பேச்சில் எங்களுக்கு புரிகிறது. எனவே ஒரு சமூக அடையாளத்தை இன்னொரு சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு பணியை எழுத்துக்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு படைப்பாளனாக நோக்குகின்ற சவால்கள் எதுவாக இருக்கிறது? எவ்வாறு அதை சமாளிக்கின்றீர்கள்? உண்மையிலேயே இப்போ எங்களுடைய தமிழ் இலக்கியத்துறையை பொறுத்தவரை, அது கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, இலங்கையை பொறுத்தவரையும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று, எங்கள் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் இருந்து வருகின்ற புத்தகங்களுக்கு அல்லது கவிதைகளுக்கு அல்லது கதைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இலங்கையிலிருந்து எழுதுகிறவர்களுக்கு கொடுப்பது குறைவு. இரண்டாவது விஷயம், இந்த இலங்கையிலே புத்தக வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட தமிழகத்திலிருந்து வருகின்ற புத்தகங்களை ப்ரொமோட் பண்ணுகிற அளவுக்கு எங்களுடைய புத்தகங்களை ப்ரொமோட் பண்ண, இப்போ நீங்கள் கூட கொடுக்கின்ற அளவுக்கு, இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு புத்தகசாலையை போனால் சொல்லுவார்கள், அவருடைய புத்தகம் வந்திருக்கு, இவருடைய புத்தகம் வந்திருக்கு, நல்லா இருக்கு, வாங்க இல்லையான்னு சொல்லுவார்கள். மிகவும் அரிதாகத்தான் இலங்கையில் எழுதுகின்ற எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது விஷயம், தற்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், இந்த வாசிப்பு தொடர்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாசிக்கின்ற ஆர்வம் அல்லது வாசிப்பு மீதான பற்று கொஞ்சம் குறைந்து கொண்டு வருகின்றது. அடுத்த மிகப்பெரிய சவால், இப்பொழுது இந்த காகிதாதிகள், அச்சு, மை எல்லாற்றினும் விலைகள் அதிகமாக இருப்பதனாலே பல இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் தங்களுடைய ஆக்கங்களை நூலுருவிலே கொண்டு வருவதற்கு தயங்குகிறார்கள். காரணம், எங்களுடைய மக்கள் புத்தகங்கள் என்று வருகின்ற போது கட்டாயம் விலையை பார்க்கிறார்கள். இப்போ உதாரணம், புடவை கடைக்கு போனால் விலை பார்க்க மாட்டார்கள். அல்லது இப்போ துரித உணவு கடைகள், பிஸ்ஸா அல்லது அப்படியான கடைகளுக்கு போனால் விலைகளை பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு நல்ல ஒரு இலக்கிய படைப்பாக இருந்தாலும் கூட விலையை பார்த்து விட்டு இதை வாங்கி என்ன செய்வது என்ற ஒரு மனப்பாங்க அவர்களிடம் இருக்கின்றது. இதெல்லாம் சமகாலத்தில் மாற்றப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கின்ற சவால்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஞ்ஞான பட்டதாரி நினைக்கிறேன். உங்களோட கல்வி அனுபவங்கள், உங்கள் பட்ட படிப்புகள், அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். விஞ்ஞான பட்டதாரியாக இருந்து கொண்டு இவ்வாறு நீங்கள் இலக்கியத்துறையிலே உங்களுடைய விஷயங்களை செய்து கொண்டு போகின்றீர்கள். எப்படி அது கஷ்டமாக இருக்கு இல்லையா? இல்லை, உண்மையிலேயே நான் பாடசாலை காலத்திலே இருந்து எனக்கு இலக்கியத்தில் ஆர்வம். நான் விஞ்ஞான பீடத்தில் யாழ் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் 87ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு சென்று யாழ் பல்கலைக்கழகம் 38 வருடங்களுக்கு முன்னர் விஞ்ஞான பீடத்தில் படிக்கின்ற போதும் கூட நான் கைலாசபதி கலையரங்கில் நான் இல்லாமல் கவியரங்கங்கள் நடக்க. ஏனென்றால் என்னுடைய கொஞ்சம் நகைச்சுவையாக யதார்த்தங்களை நல்ல முறையிலே ஆற்றுகின்ற ஒரு ஆற்றல் இருந்தபடியால் எனக்கு கவியரங்கள் நிறைய செய்திருக்கின்றேன். வெளியிலே கூட அந்த காலத்திலே புகழ்பெற்றிருந்த பல கவிஞர்களோடு கவியரங்கள் செய்திருக்கின்றேன். நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன். அந்த நேரம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன, சஞ்சிகைகளில் வந்திருக்கின்றன, பல்கலைக்கழக சஞ்சிகைகளில் வந்திருக்கின்றன. அதே போன்று ஞானபீடத்திலே படிக்கின்ற காலத்திலே தான் நான் சில நாடகங்களை கூட எழுதி இயக்கியிருக்கின்றேன். ஒரு யாழ்ப்பாணத்திலே மிகவும் அதிக மேடியேறிய ஒரு நாடகம் காணி நிலம் வேண்டும் என்று ஒரு நாடகம் அந்த காலத்திலே மேடியேறி அதை எழுதியது நான். எழுதி அந்த பிரதிகள் எல்லாம் எழுதியது நான். இயக்கத்திலேயும் அதில் ஈடுபட்டிருக்கின்றேன் அந்த நாடகத்தை உருவாக்குவதில்லை. ஆகவே விஞ்ஞானம் எனக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ தொழில் ரீதியாக என்ன?
தொழில் ரீதியாக உண்மையிலேயே நான் பல தொழில்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நான் ஆசிரியராக என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன் மலையகத்தில். அதன் பின் பல்கலைக்கழகம் சென்றேன். பல்கலைக்கழகத்திலே கூட 1 வருடங்கள் ஒரு கல்வி பணியாளராக வேலை செய்திருந்தேன். திரும்ப ஆசிரியராக என்னுடைய வேலையை திரும்பவும் தொடர்ந்து அதன் பிற்பாடு பேராதனை பல்கலைக்கழகத்திலே முது விஞ்ஞானமானி அவர்கள் முதலாக ஆரம்பித்தார்கள் கைத்தொழில் ரசாயன வேலையில். அதிலே போய் படித்து அதன் பிற்பாடு கலாநிதி படிப்பிற்காக நான் பிரித்தானியா சென்றிருந்தேன். ஆனால் என்னுடைய கலாநிதி பட்ட படிப்பை முடியவில்லை. புலமை பரிசில் கிடைக்காத காரணத்தினாலே திரும்ப வந்து இலங்கைக்கு வந்து 3 வருடங்களின் பின் திரும்ப வந்து நான் சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றி வந்திருந்தேன். அந்த காலத்திலே தான் நான் தொடர்ந்து கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மனித உரிமைகளை பற்றி படித்திருந்தேன். காமராஜர் பல்கலைக்கழகத்திலே சமூகவியல் பற்றி படித்திருந்தேன். அமெரிக்க நிறுவனம் ஒன்றிலே முகாமைத்துவம் பற்றி படித்திருந்தேன். தேசிய கல்வி நிறுவனத்திலே கல்வியை பற்றி படித்திருந்தேன். அதைவிட நான் ஒரு புலவர், இலக்கண இலக்கியங்களை முறையாக படித்திருக்கின்றேன். அதைவிட திருவாவூர் ஆதீனத்திலே சைவ சித்தாந்தமும் படித்திருக்கிறேன். இவ்வாறு நிறைய ஒரு பன்முக ஆளுமைன்னு ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு, சரி, ஒரு எழுத்தாளரை ஒரு படைப்பாளரை வைத்துக்கொண்டு அவருடைய படைப்பை வைத்துக்கொண்டு அவருடைய புத்தகங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அதிகமாக பேச விரும்பவில்லை. புத்தகங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். அதிலும் ஒவ்வொரு புத்தகங்களையும் காட்டி நான் பேசுவதுதான் பொருத்தமாக இருக்கும். தமிழ் வேதம் தந்த கணபதி என்னொரு நூல் என்னுடைய கைவசம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல. தமிழ் வேதம் தந்த கணபதி என்பது அது ஒரு கட்டுரை தொகுப்பு. உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடும், நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் விநாயகரை பற்றி இந்துக்கள் வழிபடுவார்கள். ஆமாம், அதை அவர்கள் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றவர். அது ஆரியர்களுடைய கடவுள் என்று சொல்லி ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. இல்லை, அது அவர்தான் வேதங்களை தந்தார், வேதம் அவரை பற்றி சொல்லணும் என்பது பற்றி பேசுகின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு. அது சமயம் சார்ந்த ஒரு கட்டுரை தொகுப்பு. இது எப்போது வெளியிடப்பட்டது? 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதை அடுத்து தமிழ் வளர்த்த மானுடம் என்னொரு நூல் இருக்கிறது. தமிழ் வளர்த்த மானுடம் அது இலக்கிய கட்டுரை தொகுப்பு. பொதுவாக இலக்கியங்களிலே மனிதநேயம், இலக்கியங்களிலே மனித உரிமை, இலக்கியங்களின் நட்பு என்று பலரும் எழுதாத தலைப்புகளிலே எழுதப்பட்ட கட்டுரைகளினுடைய தொகுப்பு. இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, அவற்றையும் காட்டி விடலாம் நினைக்கிறேன். நான் இதை பற்றி சொல்லுங்க. இது வந்து நீ இருக்க பயமே, நீர் இருக்க பயமே. அது உண்மையா சமயம் சார்ந்த புத்தகம். எங்களுடைய உங்களுக்கு தெரியும், சைவ சமயங்கள் நாங்கள் திருநீறு பூசுவோம். அது சம்பந்தமான அது சம்பந்தமாக அதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. விஞ்ஞான ரீதியாக ஒரு ஆய்வு ரீதியாக செய்யப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. இதை பற்றி சொல்லுங்கள். திருவள்ளுவர் என்னும் தெய்வீக முகாமையாளர். இது உண்மையிலேயே நாங்கள் இப்பொழுது முகாமைத்துவம் பற்றி படிக்கின்ற போது மேலை தேசத்தவர்கள் தான் இந்த முகாமைத்துவம் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் இன்று புழக்கத்தில் இருக்கின்ற முகாமைத்துவ கருத்துக்களை பற்றி பேசியிருக்கின்றார். அது தொடர்பான ஒரு ஆய்வு கட்டுரை இது. திருவள்ளுவத்தில், திருக்குறளில் முகாமைத்துவ கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பானது. ஆனந்தனும் அவவும். இது சுருக்க கதைகள், ஒரு பக்க கதைகள். இது கதைகள், ஒரு பக்க கதைகள். எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற குளறுபடிகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு பக்க கதைகளாக எழுதியிருக்கிறது. அதாவது வீடுகளிலே நடக்கிற பிரச்சனைகள், சமூகத்திலே நடக்கிற பிரச்சனைகள் நகைச்சுவையாக எழுதப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கின்றன, நகைச்சுவையாக எழுதப்பட்டது. இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, பார்ப்போம். உங்களுடைய பேச்சு வழக்கில் என்னடா மோனே இது வந்து ஒரு என்னத்தை எழுதுறாய் என்றது ஒரு கவிதை தொகுப்பு. 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதே போல இன்னும் ஒரு புத்தகம் என்னமோ இருக்கிறோம் என்பதன் கவிதை தொகுப்பு 2019ஆம் ஆண்டு. சுவாரஸ்யமான தலைப்புகள் எல்லாம் 2019ஆம் ஆண்டு தான் இதுக்கும் வெளியிடப்பட்டது. அம்மா எனும் ஆசியாவின் அதிசயம். அம்மா எனும் ஆசியாவின் அதிசயம் இதுக்கு 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கவிதை தொகுப்பு. அம்மாவின் பெருமை பற்றி, பெண்மை பற்றி, தாய்மை பற்றி பேசுகின்ற கவிதைகளின் தொகுப்பு. சரி, எண்ணத்தை எழுதி எண்ணத்தை கிழிக்க. எண்ணத்தை எழுதி எண்ணத்தை கிழிக்க என்பதும் ஒரு கவிதை தொகுப்பு. இது ஒரு ஆதங்கம். இது பெண்ணுக்கு நிறைய கதைகள் நிறைய இருக்கின்றன. நான் இதிலே முக்கியமாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அத்தனை சீர்கேடுகளையும் கவிதைகளாக்கி இருக்கின்றேன்.
குறுக்கால போவானே கோதாரி விழுவானே, இது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அடிக்கடி பாவிக்கின்ற ஒரு பேச்சு வழக்கு. இதுவும் ஒரு கவிதை தொகுப்பு. எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பல சீர்கேடுகள் பற்றி பேசுகின்ற கவிதைகளுடைய தொகுப்பு. சார், இதுதான் நினைக்கிறேன் நீங்கள் வெளியீடு இருக்கின்ற நூல். எப்போது வெளியீடு இருக்கின்றீர்கள்? எதிர்வரும் 15ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கொழும்பு தமிழ்ச் சங்கத்திலே வெளியிடப்பட இருக்கின்றது. சீத்துவக்கேடு துளைஞ்சு போன எங்களோட வாழ்க்கை என்ற சீத்துவக்கேடு. இது தமிழன் பத்திரிகையிலே நான் கடந்த 4 வருடங்களாக எழுதி வருகின்ற தொடரினுடைய முதலாவது தொகுப்பு. பொதுவாக எங்களுடைய இளமை காலம் அல்ல எங்களுடைய அப்புவாச்சி எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, பண்பாட்டியல் எப்படி இருந்தது, கலை எப்படி இருந்தது என்பதை சொல்லி யாழ்ப்பாண பேச்சு வழக்கிலே சொல்லி தொலைந்து போன யாழ்ப்பாணத்து சொல்லாடல்கள், சொற்கள், சொற்றொடர்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இப்பொழுது புழக்கத்தில் எல்லா சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த எங்களுடைய வாழ்வியலை கொண்டு போய் சங்க காலத்தோடு தொடர்புபடுத்தி எவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம் என்பதை சொல்லுகின்ற ஒரு புத்தகம் இது. இது உண்மையிலேயே சிலர் அதை கட்டுரையாக பார்ப்பார்கள், சிலர் அதை கதையாக பார்ப்பார்கள், சிலர் அதை ஆய்வு புத்தகமாக பார்ப்பார்கள். முக்கியமான விஷயம் எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய நெறிமுறை, எங்களுடைய பண்பாட்டியல் அம்சங்களை நீங்கள் கூறியது போல அடுத்த சந்ததிக்கு கடத்துவதும் அதை ஆவணப்படுத்துவதும் இதனுடைய முக்கிய நோக்கம். அது மட்டுமல்ல, இது எங்களுடைய வாழ்வியல் என்பது நாங்கள் எங்களுடைய சங்க காலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தொடரினுடைய தொடர்ச்சி என்பதை நான் இங்கே நிறுவியிருக்கின்றேன். நூற்றுக்கணக்கான சங்க பாடல்களை ஆதாரம் காட்டி அந்த சங்க பாடல்கள் விளக்கத்தை பேச்சு தமிழிலே கொடுத்திருக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், சங்க பாடல்களுக்கு உரை எழுதுகிறவர்கள் எழுத்து தமிழிலே அல்லது செந்தமிழிலே எழுதுவார்கள். நான் அந்த பாடல்களை எல்லாம் அங்கங்கே தொட்டு காட்டி அது பேச்சு தமிழிலே அதற்கு உங்களுடைய பாணியிலே எங்களுடைய பாணியில் அதற்குரிய நீங்கள் படித்த விஞ்ஞானத்தை, நீங்கள் படித்த ஆன்மீகத்தை, நீங்கள் படித்த மொழியை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு ஆவணமாக இந்த விஷயங்களை நீங்கள் ஆக்கியிருக்கிறீர்கள். இது நினைக்கிறேன் நீங்கள் மறைந்தாலும் நிச்சயமாக பேசப்படும் ஒரு பொக்கிஷமாக ஒரு ஆவணமாக அப்படித்தான் நினைக்கிறேன். எனவே பொதுவாக கேட்கின்ற கேள்விகள், படைப்பாளிகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் சொன்னால் எங்களுடைய வெளியீடுகளை வெளியில் கொண்டு வருவதற்கு, நூல்களாக ஆக்குவதற்கு நிதி பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இத்தனை நூல்களை நீங்கள் இவ்வளவு அழகாக வெளியிட்டிருக்கிறீர்கள், எவ்வாறு இதை சமாளித்தீர்கள்? உண்மையிலேயே முதல் 10 புத்தகங்களை 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்டது. நான் நினைக்கிறேன் தமிழ் புத்தகங்களுடைய வெளியீட்டு வரலாற்றில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. ஒரு பம்பலப்பள்ளி சரஸ்வதி மண்டபத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றனர். இருக்கடமில்லால் வெளியில் கூட நின்றார்கள். அப்படி வெளியிடப்பட்ட கிடைக்கிற கௌரவம் 5000 பிரதிகள் அளித்திருந்தோம். அன்றைக்கே 4000 பிரதிகள் விற்பனையாகிவிட்டன. அதற்கு பிற்பாடு இருந்த சில பிரதிகளை கொண்டு நான் கிராமியங்களிலே நூலகங்கள் அமைப்பதற்கான அதில் முன்னின்று செய்தவர்களுக்காக சேர்ந்து அதை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த சீத்துவக்கேடு புத்தகம் உண்மையிலேயே அதை வெளியில் கொண்டு வருவதற்கு நான் மிகவும் கஷ்டப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால், நான் முகநூலில் எழுதுவதற்கும் பத்திரிகையில் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரண்டிலேயும் எழுதுவதை புத்தகமாக்குற போது செவ்வாய் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும், நிறைய ஆதாரங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இப்போ ஆய்வு ரீதியாக இப்போ நான் சொன்னேன், இப்போ எங்களுடைய வாழ்க்கை சங்க காலத்தின் தொடர்ச்சி என்றால் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். நான் உண்மையிலேயே இன்றைக்கு பலரும் சொல்லுகின்ற விஷயங்கள், அதாவது மேலை தேசத்திலிருந்து தான் நாங்கள் பல விஷயங்களை கடன் வாங்கி இருக்கிறோம் என்ற விஷயங்களை நான் சொல்லுகிறேன். இல்லை, நாங்கள் அங்கே இருந்து கடன் வாங்கவில்லை, எங்களிடம் இருந்து அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் இந்த புத்தகத்திலே பல விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். உதாரணமாக வரவேற்கிற போது கை கொடுக்கிற விஷயம், அதெல்லாம் சங்க காலத்திலே மன்னர்கள் புலவர்களை கை கொடுத்துத்தான் வரவேற்றார்கள். அதே போன்று நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த புரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்கிற விஷயம், இந்த கெபாப் என்று சொல்கிற விஷயம், ஸ்டீக் என்று சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சங்க காலத்திலே அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் விஷயம் தெரியாது சொல்லுங்க, இதெல்லாம் அங்கே இருந்து வந்தது சொல்லுங்க. அதை நான் இங்கே நிறுவி இருக்கிறேன். பல விஷயங்கள், இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே மாட்டு வண்டி சவாரி மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கும். அது சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்களை இங்கே கொடுத்திருக்கிறேன். அதே போன்று சுருட்டு கைத்தொழில், புகையிலை தொழில் யாழ்ப்பாணத்திலே கொடிகட்டி பறந்த ஒரு காலம் இப்பொழுது அருகி வருகிறது. அது சம்பந்தமான முழு விவரங்களையும் அங்கே கொடுத்திருக்கிறேன். அதே போன்று முன்னர் ஒரு காலத்திலே சின்ன மேளம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. இப்ப படங்கள்ல வர்ற பாட்டுகள் இருக்குதானே, அது மாதிரி முன்னர் சின்ன மேளம், அந்த சின்ன மேளம் தொடர்பான
முழு விவரங்களையும் இந்த புத்தகத்திலேயே நான் கொடுத்துருக்கேன். பலருக்கு அது தெரியாது. இப்போ உதாரணமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தவர்கள் என்று சொல்கிற பலருக்கு சுருட்டு கைத்தொழில் பற்றி அல்லது புயலை தொழில் பற்றி தெரியாது, அல்லது மாட்டு வண்டி சவாரி பற்றி தெரியாது, அல்லது சின்னமேளம் என்ற ஒன்று இருந்ததா என்பது பற்றி இல்லை. அது பற்றி நிறைய வரலாற்று தகவல்களை சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த தெரியாத விஷயங்களை உங்களுடைய எழுத்தின் மூலமாக ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எழுத்து பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நீங்கள் உண்மையில் ஒரு அறிவுக்கடல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் உங்களோடு பேசிய அந்த நேரங்கள் எங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த வகையில் இதுவரை நேரம் எங்களோடு பேசியிருந்தார் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் அவர்கள், ஒரு படைப்பாளி. எனவே இவருடைய படைப்பு மேலும் மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை